தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தால் விழுப்புரம் மாவட்டம் பிள்ளையார்குப்பம் பகுதியில் பயிர்கள் நீரில் பாதிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினிஸ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினிஸ், வணக்கம். தற்போது இந்த மழை வெள்ளத்தால் பயிர்கள் எந்த அளவிற்கு பாதிப்பை சந்தித்திருக்கின்றன, விவரங்களை பதிவு பண்ணலாம். சாத்தனூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் தென்பெண்ணை ஆறு வழியாக விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் பல்லாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்படக்கூடிய விவசாய நிலங்களுக்கு உதவி புரிகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 75% மக்கள் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களை தங்களுடைய வாழ்வாதாரமாக கொண்டதால் விவசாயமே இந்த மாவட்டத்தின் பொருளாதாரமாக விளங்குகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டத்தில் தான் வெள்ளை ரக பொன்னி அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தால் விழுப்புரம் மாவட்டம் பிள்ளையார்குப்பம் பகுதியில் பல ஏக்கர் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. தென்பெண்ணை ஆற்றின் கிளையாறான நரியாறு உடைந்துள்ளதால் இந்த பயிரிடப்பட்ட விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக எங்களுக்கு விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை வருடத்திற்கு 2 முறை உளுந்து மற்றும் வெள்ளை ரக பொன்னி நெல் பயிரிடப்படுவதாகவும், ஆனால் குறைந்த செலவில் அதிக விளைச்சலை தரக்கூடிய ரகம் பொன்னி என்பதால் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவில் பொன்னி பயிரிடப்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பெய்த மழையின் காரணமாகவும் தென்பெண்ணை ஆற்றில் இருந்து வரக்கூடிய உபரி நீரின் காரணமாகவும் இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய பயிர்களும் சேதமடைந்திருப்பதாகவும் அரசு தரப்பில் தங்களுக்கு இழப்பீடு வேண்டி விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.